கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 62:5 வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். உன்னதமான தேவனை நோக்கி அமர்ந்திருப்போம். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை நடத்துகிற ஆண்டவரை நோக்கி பொறுமையோடே காத்திருப்போம். நாம் எதிர்பார்க்கும் முடிவு அவர் சித்தத்திற்குள் இருந்தால் நிச்சயம் பதிலளிப்பார். ஆண்டவர் நம் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார். ஆத்மாவை காப்பாற்றுகிற தேவன் நம்மோடே கூட இருக்கிறார். தேவனை நோக்கி காத்திருப்போம். நம் ஆத்மா ஜீவனுள்ள தேவனையே நோக்கி இருக்கட்டும். ஆண்டவர் நம் ஆத்மாவிற்கு செய்ததை அநேகருடன் பகிர்ந்து கொள்வோம். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம்முடைய பலனாய் இருக்கட்டும். நாம் நம்புகிறது அவராலே வரும். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் கூடவே இருக்கிற கர்த்தராக இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. உம்மையே நோக்கி நாங்கள் காத்திருக்க கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். நாங்கள் நம்புகிறது உம்மாலே வரும் என்ற நிச்சயத்தோடு பொறுமையாக இருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நீர் எங்களை வழி நடத்தும், நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். உடைய கிருபை மட்டும் எங்களுக்கு போதும் ஐயா. ஆண்டவரே, நீர் சொன்னதை நீர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுமையோடு காத்திருக்க கிருபை தாரும். ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு காத்திருக்க கிருபை தாரும். உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் செபிக்கிறோம். சீக்கிரம் அதிசயத்தை காண கிருபை செய்யும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.